ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோவில் மதுரையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த தீ விபத்தில் நிறைய நபர்கள் இறந்து போயிருக்காங்க. அப்படி இறந்து போனவங்களோட ஆன்மா இன்னமும் அந்த ஹாஸ்பிட்டலில் உலாவுவதாக சொல்கிறாங்க. மேலும் அந்த ஆன்மாக்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற நோயாளிகளை காவு வாங்குதுன்னு சொல்லப்படுது. இதை பற்றின ஒரு அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். 2010ஆம் ஆண்டு திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ஒரு தம்பதிகள் தங்களுடைய 10 வயது பெண் குழந்தைய அந்த ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த ஆன்மாக்கள் அந்த சிறுமிக்கு என்னென்ன அசம்பாவிதத்தை ஏற்படுத்துச்சு, மேலும் அந்த சிறுமி அந்த ஆன்மா கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்ல இறந்து போனாங்களான்ற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதயம் பலவீனமானவர்கள், ஹார்ட் பேஷண்ட் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்கா இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்குங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 2010ஆம் ஆண்டு திருமங்கலத்தைச் சேர்ந்த ஐயப்பன்ற நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான் நடந்திருக்கு. அவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஐயப்பனுக்கு சுமதின்ற மனைவி இருந்திருக்காங்க. மேலும் 10 வயதுல பார்கவின்ற பெண் குழந்தையும் இருந்திருக்காங்க. இந்த ஐயப்பன் அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காய்கறி கடையில லோடுமேனா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அவரோட மகள் பார்கவி அங்க இருக்கிற அரசு பள்ளியில 5வது படிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பார்கவிக்கு காய்ச்சல் நெருப்பா கொதிச்சிருக்கு. பக்கத்துல இருக்க கிளினிக்கு கூட்டிட்டு போய் காமிச்சிருக்காங்க. அங்க இருந்த டாக்டரும் காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்திருக்காரு. ஆனா என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பார்கவிக்கு காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. மறுபடி அதே கிளினிக்ல போய் காமிச்சப்ப அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த காய்ச்சல் சாதாரண காய்ச்சல் மாதிரி தெரியல, ஏதோ வைரஸ் ஃபீவர் மாதிரி தெரியுது. நீங்க உடனடியா அரசு மருத்துவமனை கூட்டிட்டு போங்க, அங்கதான் இந்த காய்ச்சலுக்கு ட்ரீட்மெண்ட் வசதி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உடனே ஐயப்பனும் சுமதியும் பார்கவியை கூட்டிக்கிட்டு அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அந்த அரசு மருத்துவமனை மிக பெரிய வளாகம், உள்ள பெரிய பெரிய பில்டிங்குகளோட நிறைய பிரிவுகளா செயல்பட்டு வந்திருக்கு. இவங்க அங்க இருக்கிற ஓபி வார்டுல குழந்தைய கூட்டிட்டு போய் காமிச்சிருக்காங்க. அங்க பார்கவியை டெஸ்ட் பண்ண டாக்டர்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்திருக்காங்க. அந்த டெஸ்ட்டை எடுத்து பார்த்த டாக்டர்கள் இது வைரஸ் ஃபீவர், குறைஞ்சது ஒரு 3 நாளாவது தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய கடைசி பில்டிங்ல ஒரு வார்டுல அட்மிட் பண்ணியிருக்காங்க. இவங்களை அட்மிட் பண்ண வார்டுல 5 படுக்கைகள் இருந்திருக்கு. ஆனா ஒரே ஒரு பெட்ல மட்டும்தான் பேஷண்ட் இருந்திருக்காங்க. மிச்சம் இருக்கிற 4 பெட்டுகள் காலியா தான் இருந்திருக்கு. பார்கவிக்கு அந்த பேஷண்டோட பக்கத்து பெட்டை அலாட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்கவிக்கு ட்ரிப்ஸ் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐயப்பனும் சுமதியும் அந்த பெட்டுக்கு பக்கத்திலே கவலையான முகத்தோட நின்றுட்டு இருந்திருக்காங்க. இவங்க பெட்டுக்கு பக்கத்து பெட்ல ஒரு 25 வயது மதிக்கத்தக்க பெண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு கார்டியனா அவங்க அம்மா கூட இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு 50 வயது இருக்கும். அந்த அம்மா சுமதி கிட்ட பேச்சு கொடுத்திருக்காங்க. என்ன ஆச்சு உங்க குழந்தைக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சுமதி, நேத்துல இருந்து காய்ச்சல் நிக்காம அடிக்குதுமா, அதுக்கு தான் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே சுமதி அந்த அம்மா கிட்ட உங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த அம்மா, எங்க பொண்ணுக்கு வயிற்று வலின்னு அட்மிட் பண்ணோமா, ஆனா இப்ப பரவாயில்ல, வலி குறைஞ்சிருச்சு, நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிரலாம்னு டாக்டர் சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சுமதியும் அந்த பக்கத்து பெட்ல இருந்த பேஷண்டோட அம்மாவும் நல்லாவே பழக ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேரும் பக்கத்துல வராண்டால உட்காந்து சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசியிருக்காங்க. அப்படி அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சுமதி திடீர்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு விஷயத்தை பாக்குறாங்க. இவங்க இருக்கிற வார்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு 50 அடி தள்ளி ஒரு பழைய பில்டிங் கருகி போன நிலைமையில இருந்திருக்கு.
அப்போ சுமதி அந்த அம்மா கிட்ட அந்த பில்டிங்கை காமிச்சு என்னமா அந்த பில்டிங் கருகி போன மாதிரி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த அம்மா அந்த பில்டிங் தான் ஒரு காலத்துல இந்த ஆஸ்பத்திரியா இருந்துச்சு, இப்போ நம்ம இருக்கிற பில்டிங்லாம் சமீபத்துல கட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் சின்ன வயசுல பார்க்கும்போது அந்த ஒரு பில்டிங் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பில்டிங்ல மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த தீ விபத்துல அந்த பில்டிங் சேதாரமாயிருக்கு. அதுக்கு பிறகுதான் இந்த புது பில்டிங்கை கட்டிட்டு ஹாஸ்பிட்டலை இங்க மாத்தியாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஐயப்பன் மதிய சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த சாப்பாடை எல்லாரும் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் வரைக்கும் ஐயப்பன் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காரு. இரவு 7 மணிக்கு ஐயப்பன் இவங்களுக்கு டிஃபன் வாங்க கிளம்பியிருக்காரு. அப்போ பக்கத்து பெட்ல இருந்த அந்த அம்மா எனக்கும் என் பொண்ணுக்கும் டிஃபன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களும் காசு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஐயப்பன் அவங்க எல்லாருக்கும் டிஃபன் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் வார்டுக்குள்ள வந்த நர்ஸு பேஷண்ட் கூட யாராவது ஒருத்தர் தான் நைட்டு தங்கணும், மீதி ஆளுகள்லாம் வெளியே போங்கன்னு சொல்லியிருக்காங்க. நர்ஸ் இந்த மாதிரி வந்து சொன்னதும் ஐயப்பன் பார்கவியை பத்திரமா பார்த்துக்க, நான் காலையில் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போ நைட் அந்த வார்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நள்ளிரவு 12 மணி இருக்கும். அந்த பக்கத்து பெட்ல இருந்த பெண் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்காக அவங்க அம்மாவை எழுப்பியிருக்காங்க. அந்த அம்மாவும் தன்னோட மகளை ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு மறுபடி வார்டுக்குள்ள நுழையும் போது எதையோ பார்த்து வீச்சுன்னு கத்தியிருக்காங்க. அப்படி அந்த பொண்ணு கத்துனதுல பார்கவியும் சுமதியும் முழிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு பயத்துல வாய் பேச முடியாம உறைஞ்சு போய் நின்று இருக்காங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு பின்னாடி வந்த அந்த அம்மா அந்த பொண்ணை பார்த்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டே கிட்ட வந்திருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணு எதுவுமே பேசாம எதையோ பார்த்து பயந்த மாதிரியே நின்றுட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மா கன்னத்துல தட்டி என்னமாச்சு, ஏன் இப்படி நிக்கிற, சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு பயத்தோட நடுங்கிக்கிட்டே வாயிலிருந்து பேச்சு கூட வரல. அம்மா, என்னோட பெட்ல ஒரு கருப்பு உருவம் படுத்து இருந்துச்சுமா, இப்போ நான் கத்துனதும் ஜன்னல் வழியா சர்ன்னு போயிருச்சுமான்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு அந்த மாதிரி சொன்னதும் அந்த அம்மா ஜன்னல் பக்கமா வேகமா போய் எட்டி பார்த்திருக்காங்க. அந்த ஜன்னல் கிட்ட எதுவுமே இல்ல. ஆனா ஆப்போசிட்ல அந்த எரிந்து போன பழைய பில்டிங் மட்டும் தெரிஞ்சிருக்கு. உடனே அந்த அம்மா அவங்க பொண்ணுகிட்ட, ஒன்னும் இல்லம்மா, நீ எதையோ பார்த்து பயந்துருக்க, நானும் உன் பின்னாடி தானே வந்தேன், என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு கட்டில நான் அந்த உருவத்தை பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு வெட வெடன்னு நடுங்கிக்கிட்டே இருக்காங்க. கட்டில படுக்கிறதுக்கு பயந்துட்டு நான் உங்க கூட படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அன்று இரவு முழுவதும் அவங்க அம்மா கூட பாயில தான் படுத்திருக்காங்க. மறுநாள் காலையில வார்டுக்குள்ள வந்த நர்ஸு அவங்க தரையில படுத்திருக்கிறத பார்த்துட்டு சத்தம் போடுறாங்க. டாக்டர் ரவுண்ட்ஸுக்கு வர்ற நேரம் இப்படி தரையில படுத்திருந்தீங்கன்னா அவர் எங்களை தான் சத்தம் போடுவாரு, கட்டில ஏறி படுங்கன்னு சொன்னதும் அந்த பொண்ணு வேற வழியே இல்லாம கட்டில போய் படுத்திருக்காங்க. அப்படி கட்டில போய் படுத்த அந்த பொண்ணு அதற்கு பிறகு யார்கிட்டையும் எதுவுமே பேசாம எதையோ பறி கொடுத்தது மாதிரியே அமைதியா இருந்திருக்காங்க. ரொம்பவே சோர்வா இருந்திருக்காங்க. ஏதாவது சாப்பிட வேணுமான்னு கேட்டா கூட சாப்பிட எதுவுமே வேணான்னு மறுத்திருக்காங்க. இப்போ அந்த பெண்ணோட உடல் கொஞ்சம் கொஞ்சமா மோசமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு. டாக்டர்களும் வந்து என்னென்னமோ செக்அப் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கு உடம்புக்கு என்னன்றதே கண்டுபிடிக்க முடியாம இருந்திருக்கு. அந்த சூழ்நிலையில தான் மதியம் 12 மணிக்கு அந்த பொண்ணு இறந்து போயிடுறாங்க. அப்படி அந்த பொண்ணு இறந்து போனதும் அந்த பொண்ணோட அம்மா கதறி கதறி அழுதுருக்காங்க. சுமதி ஆறுதல் சொல்றதுக்காக கிட்ட போயிருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்களே, அதுக்குள்ள இந்த மாதிரி நடந்துருச்சேன்னு கதறி கதறி அழுதுருக்காங்க. அதற்கு பிறகு மதியம் 2 மணி அளவுல ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆம்புலன்ஸ்ல அந்த அம்மாவையும் அந்த பெண்ணோட டெட் பாடியையும் அவங்க ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இப்போ அந்த வார்டில் பார்கவியும் சுமதியும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அன்று சாயங்காலம் ஐயப்பன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் சுமதி நடந்த விஷயங்களை ஐயப்பன் கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு நல்லா தாங்க இருந்துச்சு, திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, இறந்து போயிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சுமதி அந்த மாதிரி சொன்னதும் ஐயப்பனுக்கு அந்த விஷயம் அதிர்ச்சியா இருந்திருக்கு. என்ன ஆச்சு அந்த பொண்ணுக்கு, நேத்து நான் டிஃபன் வாங்கி கொடுக்கும்போது அந்த பொண்ணு நல்லா தானே இருந்துச்சு, அப்படி இருக்கும்போது எப்படி இறந்துருக்குன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு. இப்போ சுமதி என்ன சொல்றாங்கன்னா, என்னங்க, என்னால இங்க தனியா தங்கறதுக்கு பயமா இருக்குங்க, நீங்களும் என் கூடவே இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு ஐயப்பனும் சரிம்மா நான் தங்குறேன்னு சொல்லிட்டு இரவு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதும் நீங்க போய் உள்ள ரூம்ல தூங்குங்க, நான் வராண்டால படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வராண்டால பாய போட்டு படுத்திருக்காரு.
இரவு 10 மணி இருக்கும். அந்த இடம் புது இடம்ங்கிறனால அவருக்கு தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின்பக்கமா போய் ஒரு தம் போட்டு வரலான்னு போயிருக்காரு. அந்த கருகி போன பழைய பில்டிங் பக்கத்துல நின்னு ஒரு சிகரெட்டை பத்த வச்சிருக்காரு. அப்போ அந்த கருகி போன பில்டிங்குள்ள இருந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அலறல் சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போன ஐயப்பன் என்ன சத்தம்ட்டு அந்த பில்டிங் பக்கம் போய் பார்த்திருக்காரு. அந்த ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்துல பாக்குறாரு, உள்ள ஜன்னல் பக்கம் கருகி போன முகங்களோட நிறைய ஆன்மாக்கள் எட்டி பாக்குற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த ஐயப்பனுக்கு அள்ளு விட்டுது. பயந்து போய் ஓட்டமும் நடைமா வந்து அவர் பாயில படுத்துறாரு. இப்போ ஐயப்பனுக்கு அவர் பார்த்த அந்த காட்சிகள் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது. அதனால தூக்கமே வராம புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்காரு. சரியா நள்ளிரவு 12 மணி இருக்கும். நேத்து நடந்த மாதிரியே அவரோட மகள் பார்கவி பயங்கரமா கத்தி இருக்கு. அப்படி பார்கவி கத்துனதும் கீழே தரையில படுத்திருந்த சுமதி எழுந்திருச்சு என்னம்மா என்னம்மான்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்கவி கட்டில உட்காந்து விடாம கத்திக்கிட்டே இருந்திருக்கு. அந்த சத்தத்துல வெளியே படுத்திருந்த ஐயப்பனும் வார்டுக்குள்ள வந்திருக்காரு. பார்கவி கிட்ட என்னாச்சு என்னாச்சுன்னு 2 பேரும் மாறி மாறி கேட்டிருக்காங்க. பார்கவியால பதிலே சொல்ல முடியாம இருந்திருக்கு. இப்போ பார்கவியோட கண்கள் மேல பார்த்த மாதிரி நிலைகுத்தி இருந்திருக்கு. பயத்துல பேச்சே வராம இருந்திருக்கு. பார்கவியோட கைகால்கள்லாம் சில்லுன்னு ஐஸ் மாதிரி மாறி இருக்கு. சுமதி பார்கவியோட உடம்ப தொட்டு பாக்குறாங்க. ஐஸ் கட்டி மாதிரி பயங்கர சில்னஸா இருந்திருக்கு. உடனே கணவனும் மனைவியும் அந்த பொண்ணோட உள்ளங்கைய தேய்ச்சி விடுறாங்க. பிளாஸ்க்ல இருந்த தண்ணியை எடுத்து முகத்துல தெளிச்சு விட்டு குடிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்கவி கிட்ட என்ன நடந்துச்சு சொல்லுமான்னு கேட்டதும் அதுக்கு பார்கவி, அம்மா நேத்து இறந்து போனாங்கல்ல பக்கத்து பெட்ல இருந்த அக்கா, அவங்க அந்த பெட்ல உட்காந்துக்கிட்டு என்னைய வா வான்னு கூப்பிடுறாங்கம்மான்னு சொல்லியிருக்கு. அந்த அக்காவோட கட்டில சுத்தி நிறைய கருப்பு உருவங்கள் நிக்குதுமான்னு சொல்லி பயந்து கத்தி இருக்கு. இப்போ ஐயப்பனும் சுமதியும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை பாப்பா, நீயா கற்பனை பண்ணி இந்த மாதிரி பேசாதன்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா அந்த பெட்ல யாருமே இல்லம்மா, அவங்க எல்லாம் போயிட்டாங்க, நாங்க அவங்க கூட இருக்கும்போது ஏன் இப்படி பயப்படுறேன்னு சொல்லி கேட்டிருக்காரு. தேவையில்லாம போட்டு எதையும் நினைச்சு பயப்படாதன்னு ஐயப்பன் சொல்லியிருக்காரு. இவங்க இப்படி கத்திக்கிட்டு இருந்ததுல ஸ்டாஃப் நர்ஸ் வேகமா உள்ள வந்துடுறாங்க. என்னாச்சு எதுக்காக பாப்பா கத்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சுமதி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சிஸ்டர் தூக்கத்துல ஏதோ கனவு கண்டு கத்தியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் பிரச்சனை இல்லை, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கணவனும் மனைவியும் பார்கவி பக்கத்திலே உட்காந்துருக்காங்க. பார்கவியோட உடலை தொட்டு பார்க்குறாங்க. காய்ச்சல் நெருப்பா கொதிச்சிருக்கு. பார்கவி அணத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதை பார்த்து பயந்து போன சுமதி வேகமா டாக்டரை கூட்டிட்டு வந்து காமிச்சிருக்காங்க. டாக்டர் சில இன்ஜெக்ஷனை போட்டுட்டு ஃபீவர் குறைஞ்சிரும் காலையில வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ ஐயப்பன் கிட்ட சுமதி என்ன சொல்றாங்கன்னா, எங்க சாயங்காலம்லாம் இவளுக்கு ஃபீவர் சுத்தமா இல்லாம தான் இருந்துச்சு, திடீர்னு எப்படி இவ்வளோ காய்ச்சல் அடிக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்குங்க. ஏன்னா நேத்து இதே மாதிரி தான் பக்கத்து பெட்ல இருந்த அந்த பொண்ணு நல்லா தான் இருந்துச்சு, ஆனா எதையோ பார்த்து பயந்ததுக்கு அப்புறம் அதோட உடல்நிலை ரொம்பவே மோசமாயிருச்சு. எனக்கு என்னமோ இது தப்பா படுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஐயப்பன் என்ன சொல்றாருன்னா, சுமதி நீ சொல்றது சரிதான், ஏன்னா இந்த பில்டிங்குள்ள ஏதோ ஒரு கெட்ட அமானுஷ சக்தி இருக்குன்னு எனக்கும் தோணுதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம மக சொல்றது உண்மைதான். ஏன்னா நான் வெளியில படுத்திருந்தப்ப அந்த பழைய பில்டிங் பக்கம் போய் பார்த்தேன். அங்க வினோதமான சத்தங்கள்லாம் கேட்டுச்சு. என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்கன்னு ஏதோ கத்துற மாதிரி கேட்டுச்சு. உள்ள போய் பார்த்தேன், அந்த பில்டிங்குள்ள கருகி போன நிலையில சில அமானுஷ்ய உருவங்கள் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஐயப்பன் இந்த மாதிரி சொன்னதும் சுமதிக்கு இப்போ பயம் அதிகமாயிருச்சு. என்னங்க நம்ம பொண்ணை எப்படியாவது காப்பாத்தனுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கணவனும் மனைவியும் விடிகிற வரைக்கும் அந்த பொண்ணோட பக்கத்திலே உட்காந்து பார்த்துக்கிறாங்க. இப்போ பொழுதும் விடிஞ்சிருது. மறுநாள் காலையில டாக்டர் வந்து அந்த பொண்ணை செக் பண்ணி பார்க்குறாரு. அந்த குழந்தையோட உடல்நிலை மிகவும் மோசமான கண்டிஷன்ல இருந்திருக்கு. டாக்டருக்கே பயங்கர குழப்பமா இருக்கு. அவ்வளோ இன்ஜெக்ஷன் போட்டும் ஃபீவர் கொஞ்சம் கூட குறையல, என்ன ஆகுது இந்த குழந்தைக்குன்னு அவரே குழம்பி போய் நிற்கிறாரு. இப்போ குழந்தையோட பல்ஸை செக் பண்ணி பார்க்குறாங்க. பல்ஸு படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. டாக்டர் கிட்ட சுமதியும் ஐயப்பனும், டாக்டர் எங்கள் குழந்தைக்கு என்னாச்சு காப்பாற்றிடலாம்லன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு டாக்டர், உங்கள் பொண்ணு கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்கு, உழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்லியிருக்காரு. டாக்டர் சில மருந்துகளை எழுதி இதை உடனே அந்த பார்மசியில் போய் வாங்கிட்டு வாங்கன்னு ஐயப்பங்கிட்ட அந்த சீட்டை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு.
அந்த ஹாஸ்பிட்டலோட கேட்டுக்கு பக்கத்துல தான் அந்த பார்மசி இருந்திருக்கு. ஐயப்பன் அந்த மருந்து சீட்டை வாங்கிட்டு வேகமா அந்த பார்மசிக்கு போயிருக்காரு. அப்படி போனவர் அந்த மெயின் கேட்டுக்கிட்ட எதேச்சியா அந்த வாட்ச்மேனை பார்த்துருக்காரு. அந்த வாட்ச்மேன் இவருக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டவர். ஐயப்பனை பார்த்ததும் என்ன ஐயப்பா இந்த பக்கம்னு வாட்ச்மேன் கேட்டிருக்காரு. தன்னோட மகளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோன்னு சொல்லியிருக்காரு. அந்த லாஸ்ட் வார்டில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் வாட்ச்மேனுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. அந்த வார்டிலையா தங்கியிருக்கீங்க? நேற்று மதியம் கூட ஒரு பொண்ணு அந்த வார்டில் இறந்து போச்சே, அந்த வார்டான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஐயப்பன் ஆமா அதுல தான் அட்மிட் பண்ணிருக்கோன்னு சொன்னதும் வாட்ச்மேன் உங்களோட மகளோட உடல்நிலை இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஐயப்பன் நேத்துலாம் ஃபீவர் குறைஞ்சுதான் இருந்துச்சு, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நேத்து நைட்டு பாப்பா எதையோ பார்த்து பயந்தா அதுல இருந்து ஃபீவர் மறுபடி பயங்கரமா கொதிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஐயப்பன் வாட்ச்மேன் கிட்ட பாப்பாவுக்கு ரொம்ப முடியாம இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லி அழுதுருக்காரு. வாட்ச்மேன் ஐயப்பன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, உங்க மக உங்களுக்கு உயிரோட வேணும்னா அந்த வார்டுல இருந்து மாறி பக்கத்து வார்டுக்கு போயிருங்க, உங்க மக பொழைச்சுக்குவான்னு சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க இருக்கிற அதே வார்டுல இந்த மாசம் மட்டும் 12 பேர் இறந்து போயிருக்காங்க. ஏன்னா உங்க வார்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த கருகி போன பில்டிங்ல தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல் நடந்துகிட்டு இருந்துச்சு. எப்போதும் டாக்டர்கள் நர்ஸுகள் பேஷண்ட்னு ஒரே பரபரப்பா இருக்கும். திடீர்னு ஒரு நாள் இரவு எலக்ட்ரிக்ல ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு தீ பிடிச்சிருக்கு. முதல்ல யாரும் அதை பெருசா கவனிக்கல. நர்ஸ் ஒரு பொண்ணு பார்த்துட்டு ஐயோ நெருப்பு பிடிச்சிருக்கு எல்லாரும் வெளியே போயிருங்கன்னு கத்துனதும் எழுந்து ஓட முடிஞ்சவங்க எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. கைகால் அடிபட்டவங்க மயக்க நிலையில இருந்தவங்க ஒரு 28 பேர் அந்த தீ விபத்துல இறந்து போயிடுறாங்க. அந்த தீ விபத்துக்கு பிறகு அரசு அந்த கட்டிடத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. அப்புறம்தான் இந்த புது பில்டிங்கை கட்டிட்டு ஹாஸ்பிட்டலை அதில் மாற்றினதாக சொல்கிறாங்க. அதற்கு பிறகுதான் அந்த பழைய பில்டிங்குள்ள பல விசித்திரங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இரவு நேரங்களில் அந்த பில்டிங் பக்கம் போனால் வினோதமான சத்தங்கள் கேட்கும். ஜன்னல் பக்கம் சில கருகி போன உருவங்கள் எட்டி பார்க்குற மாதிரி தெரியும். நானே இரவு நேரத்தில் அதை பல தடவை பார்த்துருக்கேன். அதற்கு பிறகு இரவு நேரத்தில் அந்த பக்கம் போகிறதையே தவிர்த்துட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இந்த சம்பவம் ஒரு மார்ச் மாதத்தில் நடந்ததுனால அந்த ஒவ்வொரு வருஷம் வர்ற மார்ச் மாதத்துலையும் அந்த வார்டில் இருக்க நோயாளிகள் மர்மமான முறையில் இறந்து போயிடுவாங்க. இதை நாங்கள் நிர்வாகத்தில் சொல்லியும் பார்த்தாச்சு, ஆனால் அவங்க எதையுமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு மூட நம்பிக்கை. இதை பற்றி வெளியில் சொன்னோம்னா நம்ம ஹாஸ்பிட்டலோட பேர் கெட்ட பேர் ஆயிரும்னு அதை அப்படியே மறைக்கிறாங்க. அதனால உன் பொண்ணை உடனே பக்கத்தில் இருக்க பில்டிங்க்கு மாற்றி தர்றதுக்கு கேளுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இல்லைன்னா வெளியே பிரைவேட்டில் கூட போய் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு கிளம்புங்கன்னு சொல்லியிருக்காரு. உடனே ஐயப்பன் மாத்திரை மருந்துகள்லாம் வாங்கிட்டு அடிச்சு பிடிச்சு வந்து மனைவி கிட்ட வாட்ச்மேன் சொன்னதெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் அப்படி சொன்னதுமே சுமதி பயந்து போய் நர்ஸு கிட்ட எங்களுக்கு வார்டு மாற்றி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களும் இவங்களை பக்கத்து பில்டிங்க்கு மாற்றி இருக்காங்க. அப்படி அவங்க வார்டு மாறினதுமே பார்கவி இயல்பு நிலைக்கு வந்திருக்காங்க. காய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. அன்று இரவு முழுவதும் பார்த்துட்டு மறுநாள் காலையில் பார்கவியை டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்கவிக்கு உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கு. ஆனாலும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இன்னமும் மார்ச் மாசத்துல அமானுஷ்ய மரணங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.